ஓம் நம சிவாய. மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதையும் யாரும் கொண்டு போக முடியாது. செத்த பிறகு உங்கள் பேர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க எவனும். அது ஆனாலும் பெண்ணாலும் சொல்லுவேன். என்ன சொல்லுவோம்? பாடி எப்போ இருக்கான், அந்த பொண்ணை எப்போ இருக்கான், அதுதான் கேட்பாங்க இந்த உலகத்தில். இதான் உண்மை நடந்துங்குது. இந்த 5 வஞ்சனை செய்யும். இப்போ இது வேதம். இந்த வேதத்தை நான் படிச்சுனாக்கா பைத்தியம். நான் பைத்தியம். நம்பினோர் திருவிழா 4 தீர்ப்பு. உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இருக்காது. வீடியோ போடுறேன், நல்லா கட்டுங்க. 4 பேர் நம்பினோர் திருவிழா 4 தீர்ப்பு. இந்த 4 தீர்ப்பு நான் யார் தெரியுமா? தெரியாது, சொல்ல மாட்டேன். சாஸ்வதாக வச்சுக்கிறேன். உட்காந்து சிவாய நம. இதுக்கு சில விளக்கங்கள் இருக்குது. இப்போ ஒன்றே ஒன்று சொல்ல கேட்டுங்க உங்களுக்கு. சிவாய நம. மக்களே, நம்ம பெருமாள் தேடி ஓடுறோம், காசு பணம் கொடுப்பான்னு திருப்பி தேடி ஓடுறோம். திருப்பி தேடி ஓடினாக்கா காசு பணம் கிடைக்கும். அந்த காசு பணம் இங்கே கிடைக்காதா உங்களுக்கு? திருமலை கிடைக்காதா? இப்படி யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள். திருப்பதி போய் தான் காசு பண்ணணும். அவங்க காசை எவ்வளோ பேர் கோடிச்சுனாலும் அங்கே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. இங்கே பிச்சைங்கிறான்டா. காசை போட்டு சாப்பாடு போடுங்க. கடவுளுக்கு காசை 4 பேர் நல்ல செய்யுங்க. அங்கே அதாவது ஒன்று சொல்ல முடியும். சிவனும் காலை கட்டி விட்டு போயார், கால் சேர்ப்பார். பெருமாளும் காலை கட்டி விட்டு போயார், சேர்ப்பார். இவங்க திருமாடாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் கொட்டலானுங்க. எவ்வளோ மக்கள் இங்கே பசியோட இதுங்க. அதுக்கெல்லாம் காசு பணம் கொடுக்க முடியாது அவங்களால. ஏன் ஒரு வேளை சோறு கொடுக்க உங்களால் பணத்தை வச்சு கடவுள் கொட்டிங்க. கடவுளை ஏழைகள் தாங்கிறான், அது மட்டும் சொல்லுவேன். ஏழைகள் தான் கடவுள் இருன்னு வாங்குறான். பணக்காரர்கள் எப்பவும் இருன்னு வாழவே மாட்டான். பணத்தான் கொடுப்பான். பிரிச்சிங்க. அதுவும் ஒன்று சொல்லுங்க, 100 ரூபா உனக்கு கொடுத்தான்னாக்கா கோடீஸ்வரன். இவ்வளோன்னா பங்கு போடுவேன். அதுவும் 20 ரூபா நீ. இது சிவாய நம. 20 ரூபா பங்கு போட்டு 20 ரூபாய் 8 ரூபாயை பங்கு போடுறேன். அப்பா கணக்கு தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சுதான் உலகம் உட்காந்துக்கிறோம். 5 மிஞ்சி உலகமே கிடையாது உங்கள் யாருக்கும். ஆயிடுச்சும் நாங்கள் வயல்நாடு, கேரளா, சரி. இங்கே இருக்கிற காசை எத்தாந்து வெளியே குத்துட்டீங்களாக்கா தப்பிச்சிங்க. ஏழை மக்களை காப்பாற்றி. ஆனால் அவனும் பணத்தை வச்சு பூட்டி வச்சுங்க, கர்மா உங்களுக்கு. அவன் சொல்ல முடியும். இந்த உயிரும் சிவன், உடலும் சிவன். எனக்கு தூக்கம் சேகா புலங்கலங்க செத்து போயிட்டா. இன்னும் செத்துணும் சத்தியமா. சிவன் சத்தியமாக 5 வஞ்சனை செய்யும். என் அர்த்தனை வச்சுங்க, நீங்கள்லாம் ஒத்த நாசமாக போடுவீங்க. ஓத்தான் சொல்லணும் கேட்குறியா? அப்படியே கற்று சொல்லட்டுமா? ஆமாம் தான் ஒத்துக்கினீங்க. கொண்டாட்டி ஓகல் நீங்கள் யார் போட்டான்? எவன் போட்டான்? சக்தி சிவன் இல்லை, சிவனுடைய சக்தி இல்லை. 5 பிரபஞ்சம் இல்லைனாக்கா நீங்களே கிடையாது.
ஆத்மா கடவுளுக்குள்ளவா. ஆனால் உங்களுக்கு ஆணவம், பணம், ஏய் பணம் வச்சுட்டா உங்களை என் உயிரும் உள்ளும் சிவா. நாங்கள் நினச்சாக உங்களை அழிச்சிடுவோம். இது உங்களை அழிக்கூடாது சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம் சிவ சிவான்னு. இது நீங்களாம் நினச்சிக்கிறீங்க பணம் வச்சுருந்தாக்க உங்களுக்கு பணத்துக்கு அடிமையாடா நாங்கள். யாரா நீங்கள்? எங்களை பிச்சைத்து போனவங்களா நீங்கள்? எங்கிட்ட பிச்சைத்து போனவங்க. ஒரு யுகம்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு யுகம்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சூடானா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. வாக்கியம் செய்து போகிறது தெரியுமா? தெரியாது. படிப்பு தெரியும், படிப்புலாம் சொல்லி தருவான். படிப்புலாம் சொல்லி தருவான். அந்த வாத்தியாரே அடிக்க போயிட்டீங்களா அன்றைக்கி உலகத்தில்? குருநாதே அடிக்க போயிட்டீங்க. தாய் தாப்பேன் பணத்தை அடி படிக்கணும். பணம் படிப்பே இன்னைக்கு பணமாயிடுச்சு உலகத்தில். ஒரு பேசிங்கன்னாக்கா சும்மா பேசலனாங்க. உங்கள் காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லடா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள்லாம் தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் குடும்பம் அப்படி பார்ப்பீங்க. நாங்கள் உலகத்தையே கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். நாங்களாம் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. டேய் உங்களுக்கு தெரியாதுடா. தெரியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க நீங்கள் உலகத்தில்? விஞ்ஞானம் வளர்ந்து போச்சா? விஞ்ஞானத்துக்கு ஒன்று இருக்குது தெரியுமா? தில்லை நடராஜர் தெரியுமா உங்களுக்கு? நாசாவில் உட்காந்துக்கிறார் தில்லை நடராஜர். காசுக்கு ஒன்றாக்கா பெருமாளை கும்பிடணும். இங்கே திருப்பதிக்கு போகணும் காசுக்கு ஒன்றாக்கா. ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் நான் விளக்க சொல்லி உட்காந்து வச்சுக்கேன், போய் செஞ்சிடும் உங்களுக்கு. நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களாக புரிஞ்சு நடந்துனாக்கா புத்தி ஏச்சு போச்சுங்க. வஞ்சும் செய்யும். எவ்வளோ கோடி கோடிச்சுன்னா அது. இப்போ என் ஆத்மா போச்சுனாக்கா ஆத்மா போயிடும். நான் பணமாக உட்காந்துருக்கேன். ஆனால் என் பேர் சொல்ல மாட்டான். என் பேரில் சொல்ல மாட்டான். இந்த பாடி எப்போ இருக்கிறான் அப்படின்னு பேசலாம் நிறைய பேர். ஏய் ஏண்டா மனுஷ புத்தி. ரவி எப்போ எடுக்கிறான், ரமேஷ் எப்போ எடுக்கிறான், விஜய் எப்போ எடுக்கிறான் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உலகம். சிவா நம சிவாய நம சிவாய நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு சிவசிவா ஐயா, உண்ணாமலையாருக்கு சிவசிவாய் வாராய தாயே. திருச்சிற்றம்பலம். தப்பு ரைட்டோ தாயே நீயே பார்த்துக்கோ. திருச்சிற்றம்பலம்.